பள்ளத்தை பார்த்து ஏன்டா விலகி போகிற அப்படி ஒரு ஜம்ப்பு. பட் இன்றைக்கி விழ மாட்டேங்கிற நம்பிக்கையில் நம்ம வந்து செமையாக இருக்கா மறுபடியும். சே, குளத்தை விட இது பயங்கரமாக இருக்கப்பா. ஏய் கவுத்தாதுல போல மடி. இல்லைடா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. அச்சோ போயிடுறேன். நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் அங்கேயே போயிருங்க. ஐயா எவ்வளோ பெருசாக இருக்கு பற்றிலாம். இந்த தன் முயற்சியில் சற்றும் தளராத காயல் ஆதித்தன் செயின் மாட்டி சரி பண்ணிய தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு மறுபடியுமாக குளத்தங்கரையை நோக்கி புறப்பட்டு விட்டான். விழுந்தாலும் நொறுங்கினாலும் அடிபட்டாலும் அதிலே முடங்கி கிடக்காமல் மறுபடி வீறு கொண்டு எழுவது என்ன மாதிரி கிரிக்கெட்டோட வேலைங்க. மற்றபடி தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப வீரமா வசனம் பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. எப்படியோ அந்த அன்னைக்கு விழுந்தோம். அது ரொம்ப 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 மனசு கஷ்டமா இருந்தாலும் திருப்பி செயின் எல்லாம் சரி பண்ணியாச்சு. இப்போ செயின் தான் நம்ம சரி பண்ணாமல் போனதுனால விழுந்தோம். மற்றபடி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் செயின் மாட்டியாச்சுல. திருப்பி நம்ம அன்னைக்கு போட்ட பிளானை நிறைவேற்றியே தீரணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு நெருப்பு கனன்றுகிட்டே இருக்குது. அந்த நெருப்பை தண்ணி ஊற்றி அணைக்கணும்னா இந்த ரைடை போய்தான் ஆகணும். சரியா? அதனால போய் அப்படி ஜம்முன்னு ஒரு குளத்தங்கரை குளத்துக்குள்ள, அதுக்கப்புறம் வாய்க்காக்குள்ள அப்படி இப்படின்னு ஆப் ரோடு ஏதாவது இருந்துச்சுன்னா, ஆப்பா இல்லாத ரோடு இருந்துச்சுன்னா நம்ம போய் ஒரு ரைடு போயிட்டு வந்துருவோம். அப்படியே வாங்க போலாம். இந்த இடத்துல தான் நமக்கு பயங்கரமான ஆப் ரோடு பிகின்ஸ் ஆகுது. பயங்கரம்லாம் கிடையாதுங்க. நிறைய மலைப்பகுதிகளில் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் இது ரோடு ரொம்ப கொஞ்சம் மோசமாக இருக்கும். லாரி உப்பு லாரிலாம் போய் உப்பளை ஏரியா, அதனால ரோடு இது பாருங்கள் பம்பி ஜம்பி அப்படி தூக்கி போட்டு போகிறதுக்கு அழகாக சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் தூக்கி போடுறது. பின்னாடி மட்டும் ஒரு கேமரா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். இதில் ரோடு போடலை, இவங்களா போட்டு மண்ணை போட்டு மூடின இடம். அதனால் இதில் பம்பி ஜம்பி நிறையா உண்டு. இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஜம்முன்னு ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டேங்க. இதுலேருந்து தான் நம்ம ரோடு ரியலான ரோடு ஸ்டார்ட் ஆகுது. ரோடு எங்கே இருக்கு மக்கா? எங்கே இருக்குல்ல? சுற்றி உப்பளம்தான். அது இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டும் போதே ஒரு அட்ரலின் வரும் இல்லையா? அந்த அட்ரலினுக்காக தாங்க. அன்னைக்கு கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா போயிடுறேன். இது புளியை பார்த்து பூனை சூடுபட்ட கதையெல்லாம் இது கிடையாது. ஏன்னா அது அவர் வேறு லெவலில் போவார். நம்ம ஊரில் இருக்கிற எப்போவுமே நார்மலாக போகிற ஒரு ஆஃப் ரோட்டில் ரொம்ப நாள் ஆச்சே கரும்புளிக்கும் நல்லா ஹெவியான ஆஃப் ரோடு கொடுத்து எல்லாம் ஹைவேலே பறந்துட்டுருக்கு. அப்படி இப்போ அதுக்கு ஒரு ஹெவியான ஆஃப் ரோடு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் ஒரு சின்ன சர்க்கிள் எடுத்துருக்கேங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ எப்படி இப்போ அந்த கம்பெனியை சுற்றி அப்படியே நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே அங்கிட்ட ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துலையுமே கொஞ்சம் மேடு பள்ளங்கள் நிறைய இருக்குதுன்னு பார்த்தேன். நான் வரும்போது பார்த்தேன், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த குளத்துக்கும் போகலாமா? இந்த ரோட்டில் இது செக்யூரிட்டிகள் அதிகமாக இருக்கிற ரோடு. அதனால் நமக்கு போனோம்னாச்சுன்னா திட்டுவாங்க. அதனால் நம்ம அப்படியே கம்பெனிக்குள்ளே போயிடுவோம். திட்ட மாட்டாங்க. எவன் திட்டுறது? அடங்க சொந்த ஊரில் வண்டி ஓட்டுறதுக்கு யாரா திட்டுவிய? பிச்சு பிச்சு பரப்ப. அட ட்ரையலுங்க இதெல்லாம் வேறு லெவலில் ட்ரையலாக இருக்குல்ல, செம. திருப்பி இதில் வரலாம் போல இருக்க. அவ்வளோ சூப்பராக இருக்க. பள்ளத்தை பார்த்து ஏன்டா விலகி போகிற அப்படி ஒரு ஜம்ப்பு. எப்படி
உப்பளத்துக்கு ஆளுகள்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணேன்டான், இங்கேயே போவோம். தூத்துக்குடினாலே என்னது, உப்பளம் தான் ஃபேமஸ்ஸு. அதனால் இங்கே உப்பள வியாபாரம் அதிகம். அதுக்கு போட்டுக்கப்பட்டிருக்க ரோடும் வந்து லாரி மட்டுமே போயிட்டுருக்கனால உங்களுக்கு பயங்கரமாக இருக்குங்க. இது வரைக்கும் வந்த ஆஃப் ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. நம்ம செட்டப் இதுதான். கரும்புலி அப்படியே தப்பி வராப்லையா, வேறு லெவலு. செயின் மாட்டினதுக்கப்புறம் எவ்வளோ தைரியமாக வர வேண்டியிருக்கு, வர முடியுது. சூப்பராக அங்கங்கே உப்பளம் அந்த அக்கா அள்ளிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். உப்பளத்தில் மண் அள்ளிட்டு வராங்க உப்பளத்தை ரெடி பண்ணுறதுக்கு. நம்ம வண்டி அப்படி சார் வேறு லெவலில் நிற்கிதா காய்ஸ். காலையில் நேரம் அன்றைக்கே மாதிரி அதே டைமு, பட் இன்றைக்கி விழ மாட்டேங்கிற நம்பிக்கையில் நம்ம வந்து ஆஃப் ரோடை தேடி போய்கிட்டு இருக்கோம். ஆஃப் ரோடு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிற நம்பிக்கையில் வெறும் நம்மளுடைய வண்டி ஓட்டுறதுக்கு உண்டான ஆஃப் ரோடு மட்டும் தேடி போய்கிட்டு இருக்கோம். சுற்றி லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. அப்படியே வாங்க இன்னொரு லொக்கேஷன் போவோம். போமா இல்லை போமா பாலத்தில் இதில் நிறைய இது கிடக்கு போல இருக்க மீன் அது மாதிரி. இதில் ஸ்கூட்டர் மாதிரி வண்டி தான் வர முடியுமா? இது அவங்களோட தனிப்பட்ட நிலம் என்ன, அதுக்கு அவங்க போட்டு வச்சுருக்காங்களோ உப்பளத்தை. அப்படியே ஒரு வேடிக்கை பார்த்துட்டு நான் போயிடுறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். செமையாக இருக்கா. இந்த அண்ணன் மீன் பிடிச்சிட்டு இருக்காப்புல, ஏகப்பட்ட மீனுங்க இதில். சறுக்கு மரம் மாமா, சறுக்கு மரம். மறுபடியும் 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 மறுபடியும். சே, குளத்தை விட இது பயங்கரமாக இருக்கப்பா. உங்களுக்கு பார்க்க ஒன்றும் இருக்காது, ஏன்னா கோபுரம் அவ்வளோக்குள்ள குழிகளெல்லாம் சரியாக எடுக்காது இல்லையா. அதுவும் சூப்பர் வியூவில் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இங்கே வருங்க வண்டி அப்படி பம்பி ஜம்பியில் தான் போகுது. அந்த ஸ்கூட்டர் கார் வந்து மெல்ல போகிறதுனால அவருக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து எவ்வளோ போகிறேன், அதனால் பிரச்சனை தானே. ஐயா ஐயா ஐயா, போடு போடு, தூக்கி போடு. தூக்கு ராசா, அமுக்கு ராணி, தூக்கு ராசா, அமுக்கு ராணி, தூக்கு தூக்கு, தூக்கு. ரொம்ப தூக்கிறாதப்பா, அப்புறம் என்னையை தூக்குறதுக்கு 4 பேர் வேணும். அப்பா போட்டு போட்டு சாமங்க. இதுவே நமக்கு போதும் போல இருக்க. இந்த அளவுக்கு போதே பயங்கரமா. இதுக்கு மேலே என்னையா வேணும்? பிரேக்கப்படி. இந்த TCWன்னு ஒரு உப்ளாஸ் கம்பெனி ஒன்று இருக்குது, கெமிக்கல் கம்பெனி. புறா இந்த ஏரியாவே கெமிக்கல் ஆக்கி வச்சுட்டான். அவனோட கம்பெனிக்கு அப்படியே ரவுண்ட் ஆஃப் ட்ரிப்பில் தான் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கேங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆம் ஆம் ஆம். அட்டா இன்னும் எக்ஸ்ட்ரீமான குழிகளெல்லாம் அங்கே இருக்குங்க. இந்த ட்ரையல் போட்டிருப்பாங்களே, நம்ம ஆஃப் ரோடு ட்ரையலு. இப்போ இதிலலாம் ராயல் என்ஃபீல்டெல்லாம் போட்டிருப்பாங்க, சேம் அப்படியே தான் இருக்குது. உட்காரவே முடியல, நின்றுக்கிட்டே தான் ஓட்டுறேன். இதை வந்து பேக் கேமராலேருந்து ஒன்று எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு கோப்ரோ தான் இருக்குது, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோங்க. நவ் பி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். போயிட்டு காப்பி குடிச்சிட்டு ஓடியாந்துருவோம். ஸ்டாண்ட் போட்டிருக்கேன்ல. எப்பா என்னமோ பெருசாக ஆஃப் ரோடு பண்ணி கிழிச்ச மாதிரி தான் டீ பிரேக்லாம் எடுக்கிறவன். நான் வீட்டில் டீ குடிக்கலைங்க, காஃபி குடிக்கலைங்க. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நேராக வந்துட்டேன் விடிஞ்ச உடனே. அதனால இப்போ இந்த வந்ததே பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களே பார்த்தீங்கல்ல, ரோடு உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல. ஒரு 3 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்திருக்கும். 5 கிலோமீட்டரும் வந்து பயங்கரமான ஆஃப் ரோடு. நான் எந்திரிச்சிட்டே நின்னேன், வேற கொஞ்சம் எக்ஸைட்டடாக வேற ஆனல. அதனால வந்து நல்ல வண்டியே சூடாயிட்டு.
பக்கத்துல போனாச்சுன்னா வண்டி அப்படியே கத 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 கதன்னு கொதிக்குது. நமக்கு ஆஃப் ரோடு அவ்வளவு விருப்பம் கிடையாது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வெளியே போய் ஆஃப் ரோடு போய் அப்படின்றக்காக தான் இந்த மாதிரிலாம் வந்தேன். அதுக்கு ஆஃப் ரோடு இந்த வார்த்தையை சொல்றதுனால நிறைய பேர் கோச்சிக்கிடுறீங்க. ஏன்னா நீ போறதெல்லாம் ஆஃப் ரோடால சும்மா ஒரு 4 குழி குட்டை இருந்துச்சுன்னா ஆஃப் ரோடு அதுக்கு பேரு. நம்ம ஊர்ல பாதி ரோடு அப்படிதான் இருக்கு அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரீமா மலைப்பகுதியில அந்த மாதிரி பெருசு பெருசா இருக்கிற இடத்துல தான் போகணும் தெரியுது எனக்கு. ஆனா நமக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் அமையல. கொஞ்சம் தூரமா போகணும். அடுத்த ரைடு வந்து அப்படித்தான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அது எப்படி நடக்க போகுது என்னன்னு எனக்கும் தெரியல. இப்போதைக்கு இதுதான் நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு சில மோசமான ரோடுகளை அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த மோசமான ரோடுகளை நம்ம கரும்புலையை ஓட்டி பார்க்கலாம். அது வந்து ஒரு அட்வென்ச்சர் வண்டி தானே, ஓட்டி பார்க்கலாம், ஒரு ட்ரையல் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான், ஒரு பிராக்டிஸ்ன்னு வைங்களேன். பெரிய பெரிய ஆஃப் ரோடுக்கு போறதுக்கு எப்படி எல்லாம் பெட்டியோட, நான் இதான் சொல்றேன், நான் பெட்டியெல்லாம் கலட்டி வச்சுட்டு ஒரு ஒரு ஆஃப் ரோடு ரைடரோட ஒன்று சொன்னார், பெட்டியெல்லாம் கலட்டி வச்சுட்டு நீ ஓட்டு நல்லா இருக்கும் அப்படின்னாப்ல. அது முடியாது சாமி, அது முடியாது. நம்ம வந்து பெட்டியோட தான் அது வந்து எல்லா வண்டியும் ஓட்டணும், எல்லா இடத்துலையுமே ஓட்டணும். அடுத்தது ஒரு 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 வித்தியாசமான கிறுக்கு முயற்சி செய்ய போகிறேன். அது என்ன கிறுக்கு முயற்சி அப்படின்னாச்சுன்னா, தண்ணியில்லா குளத்துக்குள் வாகனத்தை இயக்கி பார்த்த வாலிபர் அப்படின்னு சொல்லி நியூஸில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஏதாவது பாதை தேடிக்கிட்டு இருக்கேன். நான் இங்கிட்ட நல்ல பாதையே இருக்குது. இந்த நல்ல பாதை வழியாக கீழே இறங்கி அப்படியே ஆற்றுக்குள்ளே, தண்ணி இல்லாத குளத்துக்குள்ளே போவோம். ஆஹா வந்தாச்சு. இதில் வந்து பம்பி சம்பி இருக்குமான்னு தெரியல. ஆனால் இது ஒரு மாதிரியான குளம் தான், நல்ல ஆழமான குளம். நான் தண்ணி நிற்கும்போது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ரொம்ப நாள் நிற்கும் தண்ணி. 2-3 மாதம்தான் தண்ணி இல்லாமல் இருக்கும், மற்றபடி எல்லாமே தண்ணியோடு தாங்க இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கே. இதுவும் ட்ரையல் மாதிரி தான் இருக்குது. பச்சை பசையில் இருக்கலாம் சுற்றி. இது ரொம்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வண்டி பறக்க வைக்கலாம் போல இருக்கு. ஊத்திலா என்கிட்ட சேர் இருக்குமா? கவுத்தி விட்டுறாத. கவுத்தாதுல போல இதுக்கெல்லாம் பயந்து ஆகுமா? எப்படி இருக்கு பத்திலா? கோல்ஃப் மைதானம் மாதிரியே இருக்கு பத்திலா. சுற்றி கொக்கு வேற அங்கங்கே நிற்கி. ஒரு கோல்ஃப் மைதானத்தில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. முழு குழம்பு மத்தி போச்சா? அடப்பாவுமே, இந்த வருஷம் மழை வேற அந்தளவுக்கு இல்லை. இப்படி இறக்கி ஏற்றும்போது வண்டி பறக்குதுங்க. ஏழை எங்கேயே சேர் இருக்குன்னு தெரியாமல் போயிடாமடா. கொக்கு நாரை எம்மடி. இல்லைடா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. அச்சோச்சோ, ஐயோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேனே. அவ்வளோ நாரைகளையும் நான் வந்து கொக்குன்னு நினச்சேன். இதெல்லாம் வெளிநாட்டு பறவைகள். ஓ சாரிப்பா, நான் இல்லைப்பா. நான் இல்லை, நீங்கள் இருங்க. உங்கள் இடத்துக்கு நான் வந்து தப்பு தான். மன்னிச்சுக்கிடுங்க. திருப்பி போயிடுறேன். நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் அங்கேயே போயிருங்க. ஐயா எவ்வளோ பெருசாக இருக்குது பற்றிலாம். இந்த ஃப்ளெமிங்கோ பறவைகள்னு சொல்லுவாங்களே, அதான் நினைக்கிறேன். ஆமாம், பாவம் எல்லாரையும். திருப்பி அங்கேயே போயிட்டாங்க. ரைட்டு, நான் கொக்கு தானே அப்படின்னு பார்த்தேன். நம்ம ஊர் கொக்கு தானேன்னு. இது பார்த்தா ஃப்ளெமிங்கோ பறவைகள் மாதிரி இருக்கும், வெளிநாட்டு பறவைகள். இப்போ இந்த மாதிரி இடத்துல இறக்கணும்னா கொஞ்சம் சேராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆடு மாடு காலையே பதியது பற்றிலாம். அதனால் சேத்துக்குள்ளே போய் பதிஞ்சு கொள்ள வேண்டாம். சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு அடிப்போம். இப்போ இதில் தான் வந்தேண்ணா. பதியது பற்றிலாம் வழுக்குதுங்க. எப்படி வலிக்குச்சு பற்றிலா? அரே மைனா 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 குருவி மனசோட பாடுது. இதெல்லாம் பதிய வாய்ப்பு இருக்குது மச்சான், கொஞ்சம் உஷாராக போ. இப்போ தண்ணி கிடந்தா கூட அப்படியே இடித்து போயிடலாம். ஆனால் பதிகிற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே பதிஞ்சிக்கிட்டுனா இங்கே ஹெல்ப்பு கூட ஆளை கூட முடியாது. ஒருத்தரும் இல்லை, பறவைகளை தான் கூப்பிடணும். நல்லா பனித்துளி இருக்குங்க இங்கே வருங்களேன். பனித்துளி அழகாக பதுங்கி இருக்கிற இடத்துல தான் நான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வருங்க, கையெல்லாம் ஈரமாதா? பனித்துளி ஒன்று. சூரியன் வந்து உங்களுக்கு எக்ஸைட்டடாக இருந்துச்சுன்னா எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இப்போது நம்ம வண்டியை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுருக்கோம். கொஞ்சம் டயர்டாகிட்டேன், வயசாகி போய் சொன்னோம். எல்லா சின்ன பிள்ளைகள் மாதிரி எல்லா வேலையும் செய்ய முடியாதுல்ல.
அதனால் கொஞ்சம் மூச்சு வாங்குதுன்னு நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டேன், ஏதாவது ஒரு நல்ல ஸ்பாட் இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ளை பண்ணலாம். அதை ஒரு அப்படி சும்மா தூக்கி போட்டால் போகும்ல வண்டி. அது பின்னாடி வெயிட் இருக்கனால என் வண்டி பறக்க மாட்டேங்குது. மற்ற வண்டி நார்மலாக வெயிட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்படியே பறக்கும். நம்மளது வெயிட் இருக்கனால அப்படியே ஏதாவது உள்ளதில் போனாலும் டக்குன்னு அமுங்கிக்கிட்டுது. ஸோ அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஷாட் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பலான்னு ஒரு பிளானு. இந்த வியூவில் எப்படி ஓட்டி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? செம்மையாக இருக்குன்றது நம்பிக்கை. பார்க்கலாம். பறக்கிறேனா? பறக்கிறேனா பாப்பா? காய்ஸ், இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பொசிஷனு நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வேற மாதிரி இருக்குங்க ஃபீலு. குளத்துக்குள்ள ஓட்டுறது, ஆஃப் ரோட்ல ஓட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் குளத்துக்குள்ள ஓட்டுறதுங்கிறது பாருங்க, வழுக்குதுங்க, செம்மையா வழுக்குதுல. அது ஆட்டம் ஆடின உடனே கேமரா ஆடும், மன்னிச்சுக்கிறீங்க. பரப்புமா கீழே விழுந்து பரப்புறது. யாருக்கெல்லாம் இந்த வியூ பிடிச்சிருக்கு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேல இருக்கிற கேமரா அங்கிட்டு பறந்துருச்சு. இதுதான் இந்த பள்ளம் தான் பயங்கரமா இருந்துச்சு. நான் அங்கிருந்து இருந்து பிளாட்டா இருக்கு, இங்க பார்த்த அப்புறம் சூப்பரா குளிர வந்துட்டேங்க. ஈரப்பதம் இன்னும் இருக்கு பத்தியில, எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா உழவு போட்டு போயாச்சு. இனிமே நெல் பைக்கிறது மட்டும்தான் வேலை. அப்படி உழவு போட்டு வச்சிட்டோம். வேற மாதிரி இதாங்க வீல் வேற லெவல்ல. வழுக்குனா தானையா வீடியோ நல்லா இருக்கும், வழுக்குனா தானையா வண்டி ஓட்ட நல்லா இருக்கும். இதுலயே ஓட்டுவோமா? போறேன் நானு. நீட்டிக்கிட்டு வந்துட்டு துப்பாக்கி குழல்ல போட்டுற மாதிரி செம்மங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நானு. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடுக்கு கொஞ்சம் ஒரு 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 செக்அப் தான் இந்த வீடியோ, இந்த ட்ரையல். குளத்தையே நாசம் பண்ணி விட்டேன் கோடு போட்டு. ஓகே சூப்பர். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஃப்ளமிங்கோ பறவைகளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க. அதனால இப்போ வந்து அதை விட்டு கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன். அங்கிட்டு அது பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் நான் போகல, வண்டியோட சவுண்டு கேட்டவுடனே அவ்வளவும் பறக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இந்த பக்கம் வந்துட்டேன். ஸோ ரொம்ப சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கான டிங் கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வரட்ட நான் போயிட்டு வரேன், கேமராவில் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன்.